ஹே ஆல், இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். நம்ம லைஃப்பில் பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கோல்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்க வேண்டியது நம்ம மைண்ட். நம்மளோட மைண்ட் எவ்வளோ பீஸ்ஃபுல் அண்ட் காம் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து சீக்கிரமாக ப்ரோக்ரஸ் பண்ணி அதை ரீச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போகிற 3 விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாஸ்டில் வந்துட்டு வரி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருந்தா அதை ஓவர் திங்க் பண்ணாமல் அப்படியே மூவ் ஆன் ஆயிடணும். செகண்ட் திங், கம்பேரிஷன். எனக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி ஏங்குறதும் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி அலட்சியப்படுத்துறது ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குது. நம்ம லைஃப்மே அதை பேஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து கம்பேரிசனுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். தேர்ட் ஒன், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இதுதான் எல்லாத்துக்கும் மேலே நிற்கும்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாருனாலையும் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி எப்போ நம்மளுக்கு புரியுதோ அப்போவே நம்மளுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட் வந்து லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நிதானமும் தெளிவும் இருந்துட்டாலே போதும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுத்தலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.